ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியை விட கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிராம்பு, மிளகு, கருவேப்பிலை, மல்லி, மிளகாய், பட்டை, சோம்பு, ஏலக்காய், ஜீரகம் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கசகசாவை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு அதை சின்ன வெங்காயத்தோடு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு நெய் விட்டு நெய் நல்லா உருகட்டணும். முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக அது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப செவக்கிற அளவுக்கு வைக்காதீங்க. ஓரளவுக்கு கிறிஸ்பியானால் போதுமானது. அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கோங்க. அதே நெய்யில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலைன்னு நீங்கள் கேட்டிங்கனாவே இதில் மளிகை ஸ்டோரில் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பிரியாணியில் ரோஜாப்பூ இது மாதிரி அந்த பாக்கெட்டில் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரியிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அப்போனா தான் டேஸ்ட் வரும். அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், கசகசா பார்த்திங்கன்னா நீங்கள் பழுன்னு சாப்பாடு வரும். நம்மளுக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு வர்றதுக்கு கசகசா யூஸ் ஆகும். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. மிளகாய் தூள் மட்டும் போடுங்க. நான் இந்த பிரியாணி மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வணங்க விட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு அது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். தயிர் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க. தயிர் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லெமன் புழிஞ்சு விடுங்க. லெமன் ஒரு அரை மூடி புழிஞ்சிங்கனாவே போதுமானது. ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி இருக்கிறதுனால லெமன் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதுமானது. இப்போது மட்டன் நல்லா கழுவி அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. நல்லா வணங்க விடுங்க மட்டனை. அந்த சின்ன வெங்காயம் கசகசாவும் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை அந்த மிக்ஸி ஜார்லேருந்து அந்த கழுவி அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அதை கொஞ்சம் குக்கர் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியும் மற்ற தண்ணியும் நல்லா வேகும். பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அந்த மசாலாவை காட்டியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா மட்டனில் இருக்கிற தண்ணி, இதில் இருக்கிற தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. நல்லாவே வேக விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி மூடி வச்சு வேக வைங்க. ஒரு ஆஃப் குக்கிங் மட்டன் வேகணும். அப்புறம் ரைஸில் ஆஃப் குக்கிங் வேகணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆஃப் குக்கிங் வெந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கோங்க. நார்மலாக ஊற்றுற தண்ணி ஊற்றுனீங்கனாவே மட்டனில் இருக்கிற தண்ணிக்கும் அதுக்கும் சரியாக வரும். நார்மலாக நீங்கள் ரைஸ் வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கோங்க. நார்மலாகவே 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அப்போ கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க.
மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்திக்கோங்க. மூடி போட்டு 2 விசில் விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தயிர் பச்சடி பார்க்க போகிறோம். தயிருக்குள்ளே கேரட்டும் பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். தயிர் பச்சடி ரெடி. இப்போது சைடிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். மட்டன்லேயே கொஞ்சம் எடுத்து மட்டனுக்கு பிரியாணிக்கு சைடிஷ்ஷு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் 2 போட்டுக்கோங்க. வரமிளகாய் காரமே இதுதான். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்தி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மல்லித்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. மல்லித்தூள், இது வணங்கின வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் போட்டிருக்கிறோம். நம்ம பிரியாணிலேயே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால இது சைடிஷ்காக வந்து நான் லைட்டாக மட்டும் இது போட்டுக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்ச மட்டன் எடுத்துக்கிறேன். இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கல்லாட்டவே வச்சுக்கோங்க. நம்ம வந்து குக்கரில் விசில் விடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அளவு வந்து குறையவே குறையாது. அதனால் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் விட்டுருங்க. உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. வேறு எந்த காரத்துக்கும் எதுவும் சேர்த்தாதீங்க. பிரியாணிக்கு இது சூப்பராக இருக்கும். அளவாக தண்ணி ஊற்றி 7 விசில் விட்டுக்கோங்க.